திருநெல்வேலி சுற்றியுள்ள இந்த புனிதமான நிலங்களில் உயிர் தந்திடும் தாமிரபரணி நதிக்கரையில் ஒவ்வொரு விஷ்ணு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய அற்புதமான பண்டைய திருத்தலங்கள் உள்ளன. இவை சாதாரண கோயில்கள் அல்ல, இவை பக்தி, புராணம், அருள், முக்தி ஆகியவை உயிரோடு திகழும் தெய்வீக மையங்கள். இங்கு பெருமாள் நின்றும் அமர்ந்தும் சயனத்திலும் அருள் பாலிக்கிறார், முனிவர்களுக்கு வரம் அளிக்கிறார், பக்தர்களை காப்பாற்றுகிறார், இழந்த செல்வத்தை மீட்டு தருகிறார், கிரகதோஷங்களை நீக்குகிறார், புனித கதைகள் வழியாக ஆழமான ஆன்மீக உண்மைகளை உணர்த்துகிறார். இந்த திருத்தலங்களில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்து மகத்தான நவதிருப்பதி கோயில்கள் மட்டும் அல்லாமல் அரிய புராணங்களும் ஆழமான ஆன்மீக சிறப்பும் கொண்ட பல திவ்ய தேசங்களும் அடங்குகின்றன. இந்த வீடியோவில் திருநெல்வேலி சுற்றியுள்ள ஒவ்வொரு பக்தரும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய 14 பண்டைய விஷ்ணு கோயில்களின் புனித பயணத்துக்கு நாம் செல்லப் போகிறோம். மேலும் விவரங்களுக்கு என் பிளாக் நவா திருப்பதி டெம்பிள்ஸ் அண்ட் அதர் திவ்யா தேசம்ஸ் அரவுண்ட் திருநெல்வேலி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இன்று நீங்கள் கேட்கப் போகும் சில புராணங்கள் உண்மையிலேயே மனதில் நிலைத்து நிற்கும். நவதிருப்பதி கோயில்கள். நவதிருப்பதி என்பது தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள 9 புனித விஷ்ணு கோயில்கள். இவை 108 திவ்ய தேசங்களில் அடங்குபவை, மேலும் நம்மாழ்வாரின் பாசுரங்களால் புனிதம் பெற்ற திருத்தலங்கள். இந்த கோயில்களின் மிக அழகான தனிச்சிறப்பு என்னவென்றால் இங்கு பெருமாளே நவகிரகங்களாக கருதப்படுகிறார். அதனால்தான் இந்த கோயில்களில் தனியான நவகிரக சன்னதிகள் பொதுவாக காணப்படுவதில்லை. இப்போது இந்த தெய்வீக யாத்திரையை முதல் திருத்தலத்திலிருந்து தொடங்கலாம். 1. ஸ்ரீ வைகுண்டநாதர் கோவில். ஸ்ரீவைகுண்டம். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் நவதிருப்பதிகளில் மிக முக்கியமான ஸ்ரீ வைகுண்டநாதர் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் நவகிரகங்களில் சூரியனை குறிக்கிறது. இங்கு பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். அவரின் மீது ஆதிசேஷன் குடைபிடித்திருப்பது இத்தலத்தின் அபூர்வமான தனிச்சிறப்பு. இந்த கோவிலோடு பல வல்லமைமிக்க புராணங்கள் இணைந்துள்ளன. ஒரு புராணத்தின்படி சோமுகாசுரன் பிரம்மனிடமிருந்து 4 வேதங்களையும் பறித்துச் சென்றான். பிரம்மா தாமிரபரணி கரையில் தவம் செய்தார். அப்போது விஷ்ணு மத்ஸ்ய அவதாரம் எடுத்து அசுரனை வென்று வேதங்களை மீட்டார். பின்னர் இங்கேயே வைகுண்டநாதராக எழுந்தருளினார். மற்றொரு புராணத்தில் ஒரு பசு தினமும் ஒரு இடத்தில் பாலை சொரிந்து வந்தது. அதை கவனித்து மன்னன் அந்த இடத்தை தோண்டிய போது புதைந்திருந்த பெருமாள் மூர்த்தி வெளிப்பட்டது. பாலால் வெளிப்பட்டதால் பெருமாள் பால் பாண்டியன் என போற்றப்பட்டார். மற்றொரு சுவாரஸ்யமான கதையில் கலதுஷணன் என்ற திருடன் உண்மையான பக்தியுடன் பெருமாளை வேண்டினான். அப்பொழுது பெருமாள் அவன் உருவில் தோன்றி மன்னனிடம் சரணடைந்தார். பின்னர் செல்வம், கர்மா, தெய்வநீதி ஆகியவற்றை பற்றி மன்னனுக்கு உணர்த்தினார். திருடன் நலனுக்காகவே வெளிப்பட்டதால் இங்கு பெருமாள் கள்ளப்பிரான் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த திருத்தலம் தெய்வீக கருணையும் பாதுகாப்பும் ஒன்றாக கலந்து நிற்கும் புனித தலம். 2. ஸ்ரீ விஜயாசன பெருமாள் கோவில். திருவரகுணமங்கை. அடுத்ததாக நாம் வருவது திருவரகுணமங்கை நாதம் பெருமாள் கோவில் என்றும் அழைக்கப்படும் திருத்தலம். இங்கு பெருமாள் ஸ்ரீ விஜயாசன பெருமாளாக அருள் பாலிக்கிறார். இந்த பண்டைய திருத்தலம் சந்திரனை குறிக்கிறது. இங்கு பெருமாள் தாயார்களுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். புராணத்தின்படி ரோமேசர் முனிவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இங்கு தவம் செய்து பெருமாளின் தரிசனம் பெற்றார். மற்றொரு கதையில் வேதவித் என்ற ஒரு பக்த பிராமணர் தனது வயதான பெற்றோருக்கு பணிவுடன் சேவை செய்து வந்தார். அவர்கள் மறைந்த பின் மோட்சத்தை ஏங்கிய அவர் இங்கு தவம் செய்து விஜயாசன பெருமாளின் தரிசனம் பெற்றார். மேலும் ஒரு மீனவரின் ஆத்மா ஜோதி வடிவில் வெளியேறிய அதிசயமான கதையும் இத்தலத்துடன் தொடர்புடையது. வெளியே பார்த்தால் அவன் சாதாரணனாக தோன்றினாலும் அவன் முந்தைய பிறவியில் தர்மமிக்க மன்னன் என்று முனிவர் வெளிப்படுத்தினார். இந்த திருத்தலம் தாழ்மை, பக்தி, கர்ம ரகசியம் ஆகியவற்றை நினைவூட்டுகிறது. 3. திருப்புளியங்குடி கைசின வெந்தன் பெருமாள் கோவில். திருப்புளியங்குடியில் பெருமாள் கைசின வெந்தன் என்றும் பூமிபாலக பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு அவர் கிடந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த திருத்தலம் புதன் கிரகத்தை குறிக்கிறது. இங்கு ஒரு அபூர்வமான தனிச்சிறப்பு என்னவென்றால் பெருமாளின் திருவடிகளை ஒரு சிறிய ஜன்னல் வழியாக தரிசிக்க முடியும். ஒரு புராணத்தின்படி விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவி இங்கு அமைதியாக நேரம் செலவிட வந்தனர். பூதேவி மனவேதனையால் பாதாளத்தில் மறைந்து கொண்டதால் உலகமே இருளால் சூழப்பட்டது. அப்போது பெருமாள் அவளை சமாதானப்படுத்தி உலக சமநிலையை மீட்டார். அதனால் இங்கு அவர் பூமிபாலன் என்று போற்றப்படுகிறார். மற்றொரு புராணத்தில் இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தால் வாடி இங்கு புனித நீரில் நீராடி தனது பாவங்களிலிருந்து விடுபட்டான். இந்த திருத்தலம் பெருமாள் உலகத்தையும் மனதையும் சமநிலையில் நிலைநிறுத்துவார் என்பதை உணர்த்துகிறது. 4. ஸ்ரீ அரவிந்தலோசனர் கோவில். இரட்டை திருப்பதி.
புகழ்பெற்ற இரட்டை திருப்பதிகளில் ஒன்றான இது ஸ்ரீ அரவிந்தலோசனர் கோவில். இந்த திருத்தலம் கேது கிரகத்துடன் தொடர்புடையது. இங்கு பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் ஆதிசேஷன் நிழலில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். தொலைவில்லிமங்கலம் என்ற இந்த ஊரின் பெயருக்கு ஒரு சுவாரஸ்யமான புராணம் உண்டு. ஒரு முனிவர் யாகசாலையை சுத்தம் செய்த போது ஒரு தராசும் ஒரு வில்லும் கிடைத்தன. அவற்றை அவர் தொட்டவுடன் அவை சாப விமோசனம் பெற்ற தம்பதிகளாக மாறின. துலா என்றால் தராசு, வில் என்றால் வில். அதனால் இந்த ஊர் முதலில் துலாவில்மங்கலம், பின்னர் தொலைவில்லிமங்கலம் ஆனது. மற்றொரு புராணத்தில் ஒரு முனிவர் தினமும் தாமரை பூக்களை சேகரித்து பூஜை செய்தார். அவரை பின்தொடர்ந்த பெருமாள் அங்கு தாமும் பூஜை பெற விரும்பினார். அதனால் இங்கு அவர் அரவிந்தலோசனர், அதாவது தாமரை கண்களையுடையவர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலம் குறிப்பாக கேது பரிகாரஸ்தலம் என மிகவும் புகழ்பெற்றது. மேலும் வைகாசி கருட சேவை இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 5. ஸ்ரீ தேவபிரான் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இரட்டை திருப்பதி. இரட்டை திருப்பதிகளில் இரண்டாவது திருத்தலம் ஸ்ரீ தேவபிரான் திருக்கோவில். இது ராகு கிரகத்துடன் தொடர்புடையது. இங்கு பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் அருள்கிறார். ஒரு மகா யாகம் நிறைவுற்ற பின் தேவர்கள் பெருமாளை வேண்டினர். அப்போது பெருமாள் இங்கு அவர்களுக்கு நேரில் தோன்றி அருள் செய்தார். தேவர்களுக்காக வெளிப்பட்டதால் அவர் தேவபிரான் என்று அழைக்கப்பட்டார். இந்த இரு இரட்டை திருப்பதிகளும் சாப விமோசனத்தையும் தெய்வ அருளையும் நினைவூட்டுகின்றன. 6. ஸ்ரீ மாயக்கூத்தர் கோவில் பெருங்குளம். பெருங்குளத்தில் பெருமாள் ஸ்ரீ மாயக்கூத்தராக வழிபடப்படுகிறார். இந்த திருத்தலம் சனி கிரகத்துடன் தொடர்புடையது. புராணத்தின்படி விஷ்ணு அஸ்மாசுரன் என்ற அசுரனை வென்று அவன் மீது நின்று தெய்வீக நர்த்தனம் ஆடினார். அதனால் இங்கு அவர் மாயக்கூத்தர் என அழைக்கப்படுகிறார். மற்றொரு புராணத்தில் குழந்தையில்லாத ஒரு தம்பதியருக்கு கமலாதேவி என்ற பெண் குழந்தை பிறந்தாள். அவள் பெருமாளை தனது கணவராக அடைய இங்கு தவம் செய்தாள். ஒரு சிறுமி இங்கு தவம் செய்ததால் இத்தலம் திருக்குழந்தை என்று அழைக்கப்பட்டது. 7. ஸ்ரீ மகர நெடுங்குழைக்காதர் கோவில் தென் திருப்பேரை. தென் திருப்பேரையில் பெருமாள் மகர நெடுங்குழைக்காதராக காட்சி தருகிறார். இந்த திருத்தலம் சுக்கிரன் கிரகத்தை குறிக்கிறது. புராணத்தின்படி பூதேவி அஷ்டாட்சர மந்திரம் ஜபித்து தாமிரபரணியில் நீராடினாள். அப்போது 2 மீன் வடிவ தெய்வீக குண்டலங்களை பெற்றாள். அவற்றை விஷ்ணுவுக்கு சமர்ப்பித்த போது பெருமாள் மகர நெடுங்குழைக்காதர் என்ற பெயர் பெற்றார். மற்றொரு கதையில் வருண பகவான் தன் பாவங்களை நீக்கிக் கொள்ள இங்கு தவம் செய்தார். 8. ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் கோவில் திருக்கோளூர். திருக்கோளூரில் பெருமாள் வைத்தமாநிதி பெருமாளாக கிடந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த திருத்தலம் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது. புராணத்தின்படி குபேரன் பார்வதி தேவியின் சாபத்தால் தனது செல்வங்களை இழந்தான். இங்கு பெருமாளை வணங்கிய பின் அவன் நவநிதிகளையும் மீண்டும் பெற்றான். மற்றொரு கதையில் தர்மகுப்தன் தவம் செய்து தனது செல்வ வளத்தை மீட்டுக் கொண்டான். அதனால் இங்கு வழிபட்டால் இழந்த செல்வம் மீளும், பொருளாதார துன்பங்கள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த திருத்தலம் மதுரகவி ஆழ்வாருடனும் தொடர்புடையது. 9. ஆதிநாத ஆழ்வார் கோவில் ஆழ்வார் திருநகரி. நவதிருப்பதிகளில் கடைசியாக வரும் இத்திருத்தலம் ஆழ்வார் திருநகரி. இங்கு பெருமாள் ஆதிநாதனாக அருள்கிறார். இந்த திருத்தலம் குரு கிரகத்துடன் தொடர்புடையது. இது நம்மாழ்வாரின் அவதார ஸ்தலம். மாறன் பின்னர் சடகோபன் அல்லது நம்மாழ்வார் என அறியப்பட்ட அவர் ஒரு புளிய மரத்தின் உள்ளே அமர்ந்து பல ஆண்டுகள் தியானம் செய்தார். மதுரகவி ஆழ்வார் ஒரு தெய்வீக ஒளியை பின்தொடர்ந்து இங்கு வந்து அந்த தெய்வ குழந்தையிடம் ஒரு தத்துவ கேள்வி கேட்டார். அவன் அளித்த பதிலில் இருந்த ஞானத்தை உணர்ந்து அவன் தெய்வீகத்தை அறிந்தார். பின்னர் நம்மாழ்வார் தமிழில் வேதத்தின் சாரமாகிய திருவாய்மொழியை உலகிற்கு அளித்தார். திருநெல்வேலி அருகிலுள்ள பிற திவ்ய தேசங்கள். நவதிருப்பதியை தாண்டியும் திருநெல்வேலி அருகில் இன்னும் பல புனிதமான திவ்ய தேசங்கள் உள்ளன. இப்போது ஒவ்வொரு பக்தரும் அறிந்திருக்க வேண்டிய மேலும் 5 விஷ்ணு கோயில்களை பார்க்கலாம். 10. வானமாமலை பெருமாள் கோவில் நங்குநேரி. நங்குநேரியில் உள்ள வானமாமலை அல்லது தோட்டாத்ரி பெருமாள் கோவில் 8 ஸ்வயம் வியக்த விஷ்ணு ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு தினமும் எண்ணெய் அபிஷேகம் நடைபெறும் என்பது ஒரு தனிச்சிறப்பு. அந்த புனித எண்ணெய் கோவில் கிணற்றில் சேமிக்கப்படுகிறது. புராணத்தின்படி மது மற்றும் கைடபர் என்ற அசுரர்கள் அழிந்த பின்னர் பூதேவி இங்கு தவம் செய்தாள். அப்போது பெருமாள் அவளை தூய்மைப்படுத்தி நிரந்தரமாக இங்கேயே எழுந்தருளினார். மற்றொரு புராணத்தில் கருடன் இங்கு தவம் செய்து பெருமாளின் முன் நிற்கும் பெருமையை பெற்றான். ஒரு சிந்து மன்னன் நாயாக சாபம் பெற்றிருந்தான். ஆனால் இங்குள்ள சேற்றுத் தாமரை தீர்த்தத்தில் நீராடிய பின் அவன் சாப விமோசனம் பெற்றான். இங்குள்ள புனித எண்ணெய்க்கு மருத்துவ குணங்கள் உள்ளன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் இத்தலம் மிகுந்த தனிச்சிறப்பை பெற்றுள்ளது. 11. திருக்குறுங்குடி நம்பி கோவில். திருக்குறுங்குடியில்
5 நம்பிகள் அருள் பாலிக்கின்ற திருத்தலத்தை நாம் தரிசிக்கிறோம். நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி மற்றும் திருமலை நம்பி. இந்த திருத்தலம் கைசிக ஏகாதசி, அரையர் சேவை, இராமானுஜர், திருமங்கை ஆழ்வார் ஆகியவற்றால் மிகவும் புகழ்பெற்றது. இங்குள்ள மிக பிரசித்தமான கதை நம்பாடுவான் பற்றியது. அவரது உண்மையான பக்தி பாடல்கள் ஒரு அசுரனுக்கு கூட முக்தி அளித்தன. மற்றொரு மரபின்படி இங்கு பெருமாளே இராமானுஜரின் சீடராக இருந்து வைஷ்ணவ நம்பி என்ற பெயரை பெற்றார். 12 ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் திருவட்டாறு. திருவட்டாற்றில் 22 அடி நீளமுள்ள சயன திருக்கோலத்தில் ஆதிகேசவ பெருமாள் அருள்பாலிக்கிறார். புராணத்தின்படி விஷ்ணு கேசன் மற்றும் கேசி என்ற அசுரர்களை வென்றார். அவரை நீரில் அடித்துச் செல்ல நதிகள் வந்தபோது பூமி உயர்ந்து அவரை காத்தது. அந்த அசுரனிடமிருந்து விழுந்த 12 ருத்ராட்சங்கள் 12 சிவஸ்தலங்களாக உருவானதாக நம்பப்படுகிறது. கிபி 1740 ஆர்காட் நவாபின் ஆட்கள் இங்குள்ள தங்க உற்சவ மூர்த்தியை கொள்ளையடித்தனர். பின்னர் நவாபின் மனைவி நோயுற்ற போது பெருமாள் அர்ச்சகரின் கனவில் தோன்றி மூர்த்தியை திருப்பிக் கொடுக்கச் சொன்னார். மூர்த்தி மீண்டும் வந்தபின் அவள் குணமடைந்தாள். அதன்பின் நவா இன்றும் பயன்பாட்டில் உள்ள சில காணிக்கைகளை கோவிலுக்கு அளித்தார். 13 திருவாழ்மார்பன் கோவில் திருப்பதிசாரம். இங்கு பெருமாள் திருவாழ்மார்பனாக வழிபடப்படுகிறார். அதாவது லட்சுமி தேவியார் அவன் மார்பில் வாசம் செய்கிறாள் என்பதே இந்த பெயரின் பொருள். இந்த திருத்தலம் விபீஷணன், சப்தரிஷிகள், அகத்தியர், நம்மாழ்வாரின் அவதாரம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. மேலும் விபீஷணனுக்கு தரிசனம் அளிக்க இங்கு பெருமாள் ஸ்ரீராமராகவும் வெளிப்பட்டார். 14 திருத்தங்கலப்பன் பெருமாள் கோவில் திருத்தங்கல். நமது இறுதி திருத்தலம் திருத்தங்கல். இங்கு பெருமாள் நின்றநாராயண பெருமாளாக காட்சி தருகிறார். புராணத்தின்படி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இவர்களில் யார் சிறந்த பக்தை என்ற போட்டி ஏற்பட்டது. அப்போது விஷ்ணு இங்கே தங்கி அருள் புரிய தேர்ந்தெடுத்தார். அதனால் இந்த இடத்திற்கு திருத்தங்கல் என்ற பெயர் ஏற்பட்டது. மற்றொரு கதையில் ரங்கநாதர் ஆண்டாளை திருமணம் செய்யச் செல்லும் வழியில் இங்கு ஓய்வெடுத்ததாக கூறப்படுகிறது. இங்கு கருடன் மற்றும் ஆதிசேஷன் இருவரும் ஒன்றாக காட்சி தருவது தெய்வீக ஒற்றுமையை எடுத்துக் காட்டுகிறது. திருநெல்வேலி சுற்றியுள்ள இந்த 14 விஷ்ணு கோயில்கள் வெறும் யாத்திரை தலங்கள் மட்டும் அல்ல. இவை தெய்வீக உலகங்கள். இங்கு நாம் வேதங்களை மீட்ட பெருமாளையும், பூமியை காத்தவரையும், அசுரனை வென்று நடனமாடியவரையும், இழந்த செல்வத்தை மீட்டு தந்தவரையும், நம்மாழ்வார் போன்ற மகான்களை உருவாக்கியவரையும் அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு மகாவிஷ்ணு பக்தருக்கும் நவதிருப்பதி மற்றும் அதைச் சுற்றியுள்ள திவ்ய தேசங்கள் அளவற்ற ஆன்மீக அருளால் நிரம்பிய யாத்திரையாகும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் க்ஷேத்ராதனம் சேனலை ஆதரிக்கவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். பண்டைய கோயில்கள், திவ்ய தேசங்கள், ஆன்மீக புராணங்கள் மற்றும் பாரதத்தின் புனித யாத்திரைகள் பற்றிய மேலும் பல வீடியோக்களுக்காக இந்த பக்தி பயணத்தை நாம் தொடர்ந்து செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.